வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் நவம்பர் மாதம் 13ஆம் தேதி புதன்கிழமை, குரோதி வருடம் ஐப்பசி மாதம் 27ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் ரேவதி, திதி வளர்பிறை, துவாதசி காலை 10 மணி 6 நிமிடம் வரை, அதன் பின் திரையோதசி. யோகம் நன்றாக இல்லை. சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய விசேஷங்கள். இன்றைய தினம் பிரதோஷம். சிவபெருமானுக்கும் நந்தியம் பெருமானுக்கும் நடக்கக்கூடிய பூஜைகளில் கலந்து கொள்ள வேண்டிய தினம் இன்று மாலை பிரதோஷம். மற்றொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி சாதுர்மாசிய விரதம் பூர்த்தி. இன்றைக்கி சாதுர்மாசிய விரதம் இன்றைக்கி பூர்த்தி. இதற்கு முன்னாடி சாதுர்மாசிய விரதம் அப்படின்னு நம்ம ஒரு நாள் சொல்லியிருந்தோம். இது சன்னியாசிகளுக்கான ஒரு விரதம். வியாச பகவானுக்காக சன்னியாசிகள் ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருப்பாங்க, போய்கிட்டே இருப்பாங்க. தாங்கள் போகக்கூடிய இடத்துல இருந்து இந்த பூஜையை செய்வாங்க. அந்த பூஜை இன்றுடன் முடிவு பெறுகிறது. இது கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் இன்றுடன் முடிவு பெறுகிறது. அதோடைய நிகழ்வு இன்றைய தினம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலை. ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, துலாத்தில் சூரியன், விருச்சகத்தில் புதன், தனுசில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் சந்திரன், ராகு. மேஷ ராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள். 2, 9 கூடிய கிரகங்கள் பரிவர்த்தனை. இந்த பரிவர்த்தனை அப்படிங்கிறது மிகப்பெரிய யோகம். 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் தனக்காரகன் குரு. ஆனால் தனஸ்தானத்திற்கு அதிபதி, அதாவது மேஷத்திற்கு தனஸ்தானத்திற்கு உரிய கிரகம் சுக்கிரன். அவர் இப்போ குருவோட வீட்டில், குரு வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய வீடு அப்படிங்கிறது 2ஆம் இடம். இந்த 2ஆம் இடத்துல குரு உட்கார்ந்துருக்கார். அதனால் இந்த 2 கிரகங்களும் பரிவர்த்தனை. இந்த பரிவர்த்தனை மிகப்பெரிய யோகத்தை செய்யும். உங்களுடைய வாக்கு பலிக்கும், செல்வாக்கு உயரும், உங்களுடைய பேச்சை கேட்பதற்கு கூட்டமாக வருவாங்க மக்கள். அந்த மாதிரியான ஒரு நேரம் இது. புகழ் 8 திக்கும் பரவும். வருமானம் 8 திக்கில் இருந்தும் வரும். அந்த அளவுக்கு இப்போ வருமானம் வரக்கூடிய நேரம். நல்ல நாள். ரிஷபராசிக்கு இது யோகமான நாள். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்கார். வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய வருமானங்கள் சிறப்பாக வரும். அதே நேரத்தில் இன்றைக்கி சந்திர பகவானும் 11ஆம் இடத்துல இருக்கார். அதனால் லாபங்கள் பன்மடங்கு ஏற்படும். உங்கள் ராசிக்குள் குரு பகவான் அமர்ந்து 7ஆம் இடத்தில் 2, 5 கூடிய கிரகமான புதனை பார்வையிடுகிறார். 2, 5 கூடிய கிரகம் ஒரு முக்கியமான கிரகம் ரிஷபராசிக்கு. அந்த கிரகத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறது அதை விட சிறப்பு. அதனால் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாளாக கருதப்படுகிறது. உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு யோகம், உங்களுக்கு நன்மை. நீண்ட நாளாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். அலுவலகத்தில் நல்ல பேர் கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கிற நேரம் இது. ஒரு வெற்றிக்குரிய நாளாக கருதப்படுகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள், நல்ல நாள். 6ஆம் வீட்டிற்குரிய கிரகம் 2ஆம் வீட்டில் நீச்சம் பெற்றது சிறப்பு. 2 கூடிய கிரகம் ஜீவனஸ்தானத்தில் அமர்வது அதை விட சிறப்பு. அதனால் தொழில் நல்லா நடக்கும், லாபம் பன்மடங்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் அமர்ந்திருப்பதால் திருமணமாகாத பல பேருக்கு இப்போ திருமணத்திற்கான நேரம். திருமணம் கைகூடும். திருமண முயற்சி இப்போ எடுத்திங்கன்னா சக்ஸஸ் ஆகும். அதற்கான கிரகநிலை இருக்குது. இந்த நாள் யோகமான நாள்.
கடகராசிக்காரர்களுக்கு ராசிக்குள் செவ்வாய் பகவான் உச்சமாக இருந்தாலும் நீச்சமாக இருந்தாலும் கடகம், சிம்மம், மேஷம் போன்ற ராசிக்காரர்களுக்கு எப்பயுமே நன்மையைத்தான் செய்யும். விருச்சகம் போன்ற ராசிக்காரர்களுக்கு அதில் இப்போது நன்மை செய்து கொண்டு செவ்வாய் பகவான் ராசிக்குள் அமர்ந்திருக்கார். அதே நேரத்தில் உங்கள் ராசி அதிபதியும் 9ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு பல விதத்தில் நன்மை செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காலமும் நேரமும் இருக்குது. எடுத்த காரியங்கள் எல்லாமே சிறப்பாக நடக்கும். தந்தை சார்ந்த உறவுகளால் நன்மை ஏற்படும். தாயாரின் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். யோகமான நாள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். 8ஆம் இடத்துல சந்திரன் ராகுவோடு இணைந்திருக்கார். மனக்குழப்பங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. இன்று பிரதோஷம், அதனால் முடிந்தவர்கள் மாலை நேரத்தில் சிவ ஆலயம் சென்றுவார்கள். அது ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மையை பயக்கும். கவனமாக இருக்க வேண்டிய நாள். கன்னி ராசிக்காரர்களுக்கு விரையாதிபதி 2ஆம் இடத்துல நீச்சம். 2 கிரகம் 4ஆம் இடத்துல திக்பலம். அதனால் இது ஒரு விதமான யோகம். நிறைய விலையுயர்ந்த பொருட்கள் வீடு வந்து சேரும். நிறைய பேருக்கு இப்போ காரை மாற்றலாமாங்கிற எண்ணம் ஏற்படும். பழைய காரை கொடுத்துட்டு ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு பெரிய கார், அதுதான் ஒரு பிராண்ட் வேல்யூ இருக்கிற மாதிரியான ஒரு பெரிய காரை வாங்குவாங்க. அது மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படும். அதனால் கௌரவம் சபையில் கூடும். நிறைய பேருக்கு இப்போ கார் மாற்றுற யோகம் உண்டு. இது ஒரு நல்ல நாள். துலா ராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள். 9 கிரகம் 2ஆம் இடத்திலிருந்து தனக்காரகனால் பார்க்கப்படுவது ஒரு விதத்தில் யோகம். தந்தைக்கு யோகம். தந்தையால் உங்களுக்கு நன்மை. உங்களால் உங்கள் தந்தை குடும்பத்திற்கு, தந்தை சார்ந்த வர்க்கத்திற்கு யோகம். உங்கள் ராசி அதிபதியும் குரு பகவானும் பரிவர்த்தனை பெறுவது ஒரு விதத்தில் யோகம். இந்த பரிவர்த்தனா யோகம் பல ராசிக்காரர்களுக்கு நன்மை செய்யும். அந்த விதத்தில் உங்களுக்கு இப்போது சகோதர சகோதரிகளால் ஆதாயம். உங்களுடைய சகோதர சகோதரிகளால் ஆதாயம். ரொம்ப நாளாக நீங்கள் பிளான் பண்ணிகிட்டு இருந்த பயணம், வெளிநாட்டு பயணம், வெளியூர் பயணம் இப்போ ஏற்படும். ஆன்மீக சுற்றுப்பயணமாகவும் சிலருக்கு அமையும். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான நாள். ராசி அதிபதி 9ஆம் இடத்தில், 9 கிரகம் 5ஆம் இடத்தில், 5 கிரகம் 7ஆம் இடத்தில், 7 கிரகம் 2ஆம் இடத்தில், 2 மற்றும் 5 கிரகங்கள் பரிவர்த்தனை. பிரமாதமான யோகம். இந்த யோகத்தை சொல்லி முடியாது. உங்களுடைய பிறவி ஜாதகம் இதே மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு கோடீஸ்வர யோகம் தான் சொல்லணும். அந்த அளவுக்கு யோகங்கள் பிரமாதமாக இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்திற்கு அதிபதியும் அங்கே ஆட்சி பெற்று வளமாக உட்கார்ந்துருக்கார். 10 கிரகம் 12இல் நீச்சம். இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு கொண்டவர்கள்லாம் சுய தொழிலில் கொடிகட்டி பறப்பாங்க. யாருக்கும் அடிமை வேலை செய்ய மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவர்களுடைய தனித்திறமை மேலோங்கும். பெரிய அளவில் செல்வந்தராக ஆவாங்க. தானே உழைத்து முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் பெரிய முன்னேற்றம். வாழ்க்கையில் வசதி அந்தஸ்தை பெறக்கூடிய நேரம். நல்ல நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு 7, 10 கிரகம் புதன். அவர் இப்போது 12ஆம் இடத்தில் வந்து அமருகிறார். அவருக்கு குருவின் பார்வை. 12ஆம் இடத்தில் புதன் மறைந்த புதன் நிறைந்த வித்தைக்கு அதிபதி. புதன் 12ஆம் இடத்தில் மறைந்தாலும் ஒரு வித்தையை கொடுக்கும். அப்போ உங்களுடைய வயது தகுதிக்கு தகுந்த மாதிரியான நீங்கள் எதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ அந்த வித்தைகள் எல்லாமே இப்போ பலிக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு யோகமான நேரம். வித்தை ஸ்தானத்திலும் சந்திரன் அமர்ந்திருக்கார். அதனால் உங்களுடைய செயல்கள் எல்லாமே ரொம்ப வேகமாக இருக்கும். ஆச்சரியப்படும் வண்ணம் இருக்கும். பலருக்கும் உங்களுடைய செயல்கள், உங்களுடைய ஆற்றல் பிரமாதமாக இருப்பதை பார்த்து மற்றவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும். இன்றைக்கி நாள் மிக மிக யோகமான நாள். நல்ல நாள். மகர ராசிக்காரர்களுக்கு 4 கிரகம் 7ஆம் இடத்தில் இருந்து 7 கிரகம் 3ஆம் இடத்தில் ராகுவோடு இணைந்திருப்பதால் இப்போது ஏதோ ஒரு நல்ல செய்திகள் வந்து சேரும். வேறு மொழி பேசக்கூடியவர்கள், மதத்தார், இனத்தாரோடு ஒரு நெருங்கிய நட்பு ஏற்படும். அவர்களால் ஆதாயமும் கிடைக்கும். உங்களுக்கு வெளிநாடு வெளியூர்களிலிருந்து வர்த்தகம் நடக்கும் நல்லபடியாக.
சிறப்பான யோகமான நாள். 12இல் சுக்கிரன். இந்த 12இல் சுக்கிரன் இருக்கிறது பெரிய யோகம். மன வாழ்க்கை இனிமையாக இருக்கும். கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்த தம்பதியர் கூட இப்போ ஒன்று கூடி விடுவார்கள். கணவன் மனைவி இடையே பரஸ்பர அன்பும் மேலோங்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் நேரம் இது. மகர ராசி இளம் வயது ஆண்கள் பெண்களுக்கு இப்போ திருமணம் நடக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு இப்போது ஏதாவது ஒரு வரவேண்டிய பணம் ரொம்ப நாளாக வராமல் இருந்தால் அதெல்லாம் இப்போ வசூலாகும். திடீர்னு ஒரு பணம் வரும். எங்கேருந்து வருது, எப்படி வருது, யார் மூலம் வருதுன்னு தெரியாது. ஆனால் பணம் வரும் கையில், ஃப்ளோ. இப்போல்லாம் நம்ம ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் தான் பண்ணுறோம். ஒரு 10 ரூபாய்க்கு பானிபூரி வாங்கினா கூட எல்லோரும் ஜிபே தான் பண்ணுறாங்க. வர்றதா இருந்தாலும் சரி, கொடுக்குறதா இருந்தாலும் சரி, பணத்தை கையால் தொட்டு பார்க்கக்கூடிய விஷயங்களே இப்போ கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு அது மாதிரியான ஒரு விஷயம் ஏற்படும். பணத்தை கையாண்டு அதன் மூலம் சந்தோஷத்தை அனுபவிக்க நாளாக இருக்கும். ஒரு மேசிவான பணம், பெரிய பணம் ஒன்று வரப்போகுது இன்றைக்கி. அந்த மாதிரியான ஒரு நாள், வெற்றிக்கான நாள். உங்கள் ராசிக்கு யோகத்தை செய்யக்கூடிய கிரகம் சுக்கிரன். அவர் இப்போ 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கார். அந்த சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை, இதுவும் கும்பராசிக்காரர்களுக்கு யோகம். மிகப்பெரிய வளமான நலமான நல்ல நாள். மீனராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீட்டிற்கு அதிபதியான செவ்வாய் 5ஆம் இடத்தில் அமர்ந்து 5க்குடைய கிரகமான சந்திரன் உங்கள் ராசிக்குள் இருக்கும் ராகுவோடு இணைந்திருக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு கொண்ட ஒரு நாள் இன்று. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சுக்கிரன் நன்மை செய்யாத ஒரு கிரகம் 10ஆம் இடத்தில் வருவதால் அதுவும் நன்மையை செய்யும். ஆகையால் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளால் நன்மை, உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மை. நீங்கள் பெற்றோர்களாக இருந்தால் உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு பெரிய பிள்ளைகளாக இருந்தால் அவர்கள் உங்களுக்கு நன்மையான விஷயத்தை செய்வாங்க. நீங்கள் சின்ன குழந்தைகள் வச்சுருந்தீங்கன்னா அந்த குழந்தைகளுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். செல்வ நிலையில் ஒரு உயர்வு, ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும். சில பேருக்கு நம்பிக்கையே இருக்காது. நாங்கள் என்ன செய்கிறோம், என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுல. அதில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும். இன்று சித்தர்கள், மகான்கள், தெய்வத்தின் அருள் உண்டு உங்களுக்கு. அவர்களுடைய ஆசி உண்டு. மாலை நேரத்தில் பிரதோஷ பூஜையில் கலந்து கொள்வதால் உங்களுடைய எதிர்காலம் மேலும் நன்மையான விதத்தில் அமையும். யோகமான நாள்.